This video sponsored by EduQuest. இது ஒரு ஆன்லைன் கோர்சஸ். அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கவுண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட், இன்னும் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இதில் இருக்குது. இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. எனக்கு திருமணமா நடிகை சதா சொன்ன அந்த விஷயம். ஜெயம் ரவி ஹீரோவாக அறிமுகமான ஜெயம் படத்தில் பாவாடை தாவணி கொலுசு அணிந்து வந்த குடும்ப குத்துவிளக்காக நடித்த அனைவரையும் வசியம் செய்தார் நடிகை சதா. போயா போ என்ற வசனத்தை பேசி பிரபலமானவர் சதா. விக்ரம், அஜித், மாதவன் என முன்னணி நடிகர்களின் படங்களில் நடித்துள்ள இவர் இப்பொழுது பட வாய்ப்பே இல்லாததால் சினிமாவில் தென்படுவதே இல்லை. 41 வயதான சதா தனது திருமணம் குறித்து முக்கியமான முடிவு எடுத்திருப்பதாக ஒரு நிகழ்ச்சியில் கூறியுள்ளார். ஜெயம் படத்திற்கு பின் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கிய அந்நியன் படத்தில் விக்ரமுக்கு ஜோடியாக நடித்தார். அந்த படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று பிளாக்பஸ்டர் ஹிட் அடித்தது. இந்த படத்திலும் அம்சமாக குடும்ப பெண்ணாக நடித்திருக்கிறார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி என பல மொழிகளில் முன்னணி நடிகையாக திகழ்ந்து வந்த சதாவிற்கு திடீரென பட வாய்ப்பு குறைந்து போனதால் கொஞ்சம் கொஞ்சமாக கிளாமரில் இறங்கி கவர்ச்சியை தாராளமாகவே காட்டத் தொடங்கினார். விட்ட மார்க்கெட் எப்படியாவது பிடித்துவிட வேண்டும் என நினைத்த சதா எலி என்ற படத்தில் வடிவேலுக்கு ஜோடியாக நடித்தார். காமெடி நடிகருக்கு ஜோடியாக நடித்ததால் அப்போதே வந்த ஓரிரண்டு வாய்ப்புகளும் குறைந்து போனதால் வேறு வழியே இல்லாமல் டார்ச்லைட் என்ற விவகாரமான படத்தில் விலைமாதுவாக நடித்தார். விலைமாதுவின் அவலத்தை சொல்லும் கதை கொண்ட இந்த படத்தில் நடித்ததால் நிச்சயம் நல்ல பெயர் கிடைக்கும் என்று நினைத்து நடித்தார். ஆனால் அந்த படத்தின் கதை மொக்கையாக இருந்ததால் அந்த படத்திற்கு பிறகு இவரின் இமேஜ் மொத்தமாக டேமேஜ் ஆகிவிட்டது. சதாவா இப்படி என்றும், என்ன இந்த மாதிரி படத்தில் எல்லாம் நடிக்கிறீங்க என்று இவர் மீது பல விமர்சனங்கள் எழுந்தன. அந்த படத்திற்கு பின் சினிமாவை விட்டு மொத்தமாக காணாமல் போன மும்பையில் எர்த்லிங் கேஃபே நடத்தி அதன் மூலம் சம்பாதித்து வருகிறார். இணையத்தில் ஆக்டிவாக இருக்கும் சதா தற்பொழுது புகைப்பட கலைஞராக மாறி காட்டுக்குள் சென்று பறவைகள் மற்றும் வனவிலங்குகளை புகைப்படம் எடுத்து வருகிறார். 41 வயதாகும் சதா இன்னும் திருமணம் சிங்களாகவே இருக்கிறார். அவரை பார்க்கும் ரசிகர்கள் பலரும் இப்பொழுது திருமணம் என்று கேட்டு வருகின்றனர். இதனால் திருமணம் குறித்து பேசிய உள்ள நடிகை சதா, திருமணத்திற்கு இப்பொழுது என்ன அவசரம்? திருமணத்தின் போது எனக்கு ஆசையும் இல்லை, நம்பிக்கையும் இல்லை. புகைப்படத்துறையில் இன்னும் சாதிக்க வேண்டிய துறையில் நிறைய விஷயம் இருக்கு. அதன் பிறகுதான் திருமணத்தை பற்றி யோசிப்பேன் என கூறியுள்ளார். நடிகை சதாவிற்கு புகைப்படம் எடுப்பதில் இருக்கும் ஆசையால் தேடி வரும் சினிமா வாய்ப்பையும் வேண்டாம் என்று நிராகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் நடிகை சதாவை பார்ப்பதற்கு எலும்பும் தோலுமா இருக்கிறார். இதை பார்த்த ரசிகர்களில் ஏன் இப்படி ஆகிட்டீங்க என ஆச்சு என்று கேட்டு வருகின்றனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.